நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் போட்டோஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வீடியோல. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கா, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் போட்டோஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டோ வீடியோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு எங்களால் இதை மேனேஜ் பண்ண முடியல, அதனால செலவினங்கள் அதிகமாக இருக்குது, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த அன்லிமிட்டெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம்ல அதை நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டில் அவங்க முழுமையாக நிறுத்திட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபோட்டோ வீடியோவெல்லாம் ஐஃபோன் வச்சுருக்கவங்க ஐக்ளவுடுக்கு மாற்றினாங்க. கூகுள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கவங்க வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கோ அதுக்கு மாறிக்கிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆனால் இன்னமும் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா கூகுள் நமக்கு ஒரு 15 இல்லை 17 சரிங்களா, இவ்வளோ ஜிபி நமக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஜிபியை நம்ம முறையாக பயன்படுத்தினோம்னா நமக்கு நல்லது. எவ்வளவு வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்மளுடைய ஃபோட்டோவையும் வீடியோவையும், சரிங்களா. இப்போ அந்த கூகுள் ஃபோட்டோஸில் தேவையில்லாத ஃபோட்டோஸில் நிறைய ஆட் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாமலே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த கூகுள் ஃபோட்டோஸ். இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி அதிகப்படுத்தணும், இந்த தேவையில்லாத ஃபோட்டோவெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஃபோட்டோஸில் எப்படி இந்த ஸ்பேஸை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாங்க நான் ஆல்ரெடி கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஜிபியோட அளவு பார்த்தீங்கன்னா 17 ஜிபி. இதில் 1.9 ஜிபி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதில் டேப் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவைவ் அண்ட் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் எவ்வளவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விவரங்களை நான் இதில் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், பிளர்ரி ஃபோட்டோஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸ், லார்ஜ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அதர் ஆப்ஸ், இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸை நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பிளர்ரி ஃபோட்டோஸ். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சில ஃபோட்டோஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் பட்டன் இருக்கும், அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூவ் டு ஃபோட்டோஸ் டு த்ரஷ். ஸோ இது பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆகாது, த்ரஷில் போய்ட்டு தான் டெலிட் ஆகும். ஸோ மூவ் டு த்ரஷ் கீழே ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸில் இமேஜ் அப்புறம் வீடியோ இது எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. அதில் தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் இருக்கலாம், வீடியோ இருக்கலாம். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க. மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு தலைப்பிலையும் எவ்வளவு டேட்டா அது ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பிளரி ஃபோட்டோஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதில் கிளிக் பண்ணி உள்ளே போய் தேவையில்லாத ஃபோட்டோஸை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். இப்படி கிளியர் பண்ண மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் இந்த 1.9 இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கம்மியாகிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுடைய ஸ்டோரேஜை இன்னமும் மிச்சப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா. அப்போ கூகுள் ஃபோட்டோஸில் எப்படி ஃப்ரீ ஸ்பேஸ் உண்டாக்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே வழக்கம் போல் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் எப்படி கிளியர் பண்ணுறது, இது மூலயமா ஸ்பேஸை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோவில். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிற பதிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களா, வழக்கம் போல் என்ன பண்ணுறீங்க, கீழே சிவப்பு கலர் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்